அம்மாடி, உனக்கு தந்தி கொடுத்து வர சொன்னேனே, நீ ஏன்னே கேட்கலையே? அது வந்துப்பா, உங்களை நல்லபடியா பார்த்த சந்தோஷத்துல நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். ஆமா, எதுக்குப்பா வர சொன்னீங்க? உனக்கு இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரத்தை சொல்றதுக்காகத்தான். இவரை உனக்கு கணவரா முடிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இவ வாயாலேயே சம்மதம்னு சொல்லணுமா, நான் சொன்னதே போருமா? என்ன என்னைக்கு நீங்க கிழிச்ச கோட்டாவை தாண்டி இருக்கா இப்ப தாண்டறதுக்கு? என்னமோ புதுசா கேட்டு இருக்கேள. அதுக்கு இல்லடி, இவ ஒருத்தி. உங்களுக்கு இப்ப பூர்ண திருப்தி தானே? இன்னைக்கு நாள் நல்லா இருக்கிறதுனால இன்னைக்கே கல்யாண பத்திரிக்கை அடி கொடுத்துறேன். நாளைக்கு முகூர்த்த படம் எடுத்துறேன். யாரு? ஓ, நீங்களா? என்ன எதிர்பார்க்கல? நான் இங்க வர்றது உங்க அப்பாவுக்கு தெரியும். நீங்க ஏன் இங்க வந்தீங்கன்னு நான் கேட்கலையே. அப்படி நீ கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கும் எங்க அப்பாவுக்கும் பிடிச்சிருந்தா சரி. அது தப்பு. உங்க அப்பா கிட்டையும் உங்க அம்மா கிட்டையும் காட்டி நல்லா இருக்கான்னு தான் கேட்டேன். உன்கிட்ட தான் பிடிச்சிருக்கான்னு கேட்கிறேன். உங்க அப்பா நல்லா இருக்குன்னு சொன்னதுனாலயோ நான் விரும்பி எடுத்துட்டு வந்ததுனாலயோ உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது. விருப்பம் இல்லைன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு. அதான் எனக்கு பிடிக்கும். இது புடவைக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கைக்கும் தான். இப்ப சொல்லு, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்க. இதுக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்க? நோனோ, இதுக்காக மட்டும் வரல, வேற ஒரு வேலையா வந்தேன். அப்படியே அதெல்லாம் காட்டிட்டு போலான்னு வந்தேன். இங்க ஒரு பெட்டி இருக்கே, நான் கொண்டு வந்ததோ? இல்ல, அது வந்து பக்கத்து வீட்டுல காட்டுறதுக்காக என்கிட்ட. அப்படியா? சரி சரி. உன்னை பார்த்ததுல பத்திரிகை கொண்டு வந்ததே மறந்துட்டேன். எனக்கு எதுக்கு இவ்வளவு பத்திரிக்கை? நீயும் நானும் அனாதையா வளர்ந்துருக்கலாம். ஆனா கல்யாணம் அப்படி இல்ல. சொந்த பந்தம், நண்பர்கள் சூழ இந்த கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கணுங்கிறதான் ஆசை. பள்ளிக்கூடத்துல ஊருக்குள்ள உனக்கு வேண்டியவங்க நிறைய இருப்பாங்களே, அதுக்கு தான். அட, வாங்கி வச்சுட்டா எப்படி? டிசைன் எப்படி இருக்குன்னு பிரிச்சு பாரு. அதை பிரிச்சு பாக்குறப்ப உன் முகத்துல ஏற்படுற பூரிப்பை பார்த்து நான் ரசிக்கணும். சிரிக்க வேண்டிய நேரத்துல ஏன் அழற? நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. இல்லைன்னா சீனிவாச சாஸ்திரிகளுக்கு மகளாக முடியுமா? நீ விரும்பின கண்ணனையே புருஷன் அடைய போற. அப்புறம் என்ன? இது கண்ணன் கொடுத்ததானே? ஓஹோ, நீ ஒரு முடிவோட தான் இருக்க போல இருக்கு. கோகிலா, கல்யாணம்னா பெரியவங்க முகூர்த்த படம் எடுக்கிறதா முறை. எனக்கு பெத்தவங்களும் இல்ல, பெரியவங்களும் இல்ல. உனக்காக நானே பட்டுப்படம் எடுக்க ஆவலா திருப்புவனத்துக்கு போயிட்டு இருந்தப்ப உங்க நல்ல மனசோட கைராசியா இருக்கட்டுமேன்னு என்ன கண்ணன் தன் காதலிக்கு முகூர்த்த படம் எடுக்க கூப்பிட்டான். உன் காதலி என்ன நிறம்னு கேட்டேன். அவ ரோஜா பூ மாதிரின்னு அவன் சொன்ன விதை இருக்கே, 1000 ரோஜா செடி ஒன்னா பூத்த மாதிரி இருந்துச்சு. அப்பத்தான் அவன் காதலோட ஆழத்தையும் மென்மையும் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. நாங்க நண்பர்களானோம், புடவை எடுக்க போனோம். கண்ணன், இது எனக்கு பிடிச்சிருக்கு. இது எனக்கு பிடிச்சிருக்கு. பில் என்ன சார் ஆச்சு? இந்தாங்க.
தேங்க்ஸ் சார், நான் வரேன். வாங்க போலாம். என்ன டாக்டர், நீங்க வாங்கின புடவையோட நான் வாங்கின புடவை ரொம்ப காஸ்ட்லியா இருக்கேன்னு தகச்சு போய் நிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இட்ஸ் நத்திங். இந்தாங்க டாக்டர், ரயில் ஸ்நேகம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்நேகம் ஜவுளி கடையோட நின்றுடக்கூடாது. அதனால என் கல்யாணத்துக்கு நீங்க உங்க மனைவியோட வாங்க, உங்க கல்யாணத்துக்கு நான் என் மனைவியோட வரேன். ஓகே வாங்க. நீதான் அவன் காதலின்னு தெரிஞ்ச அதிர்ச்சியில என்ன செய்யறன்னு தெரியாம குழம்பி போனேன். நானும் மனுஷன் தானே. ஆனா நிதானத்தை இழந்துடாம மத்தவங்களையும் வேதனைப்படுத்தாம நானே ஒரு முடிவுக்கு வந்து உனக்கும் கண்ணனுக்கும் திருமணத்தை நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு எங்கினேன். கோகிலா, கண்ணை உன் மேல கொண்ட காதல் தெய்வீகமானதுன்னு சொல்ல மாட்டேன். அது அதை விட உயர்வானது. அவன் உன் காலில் போட்ட கொலுசுன்றதுனால அதை கழட்டிட்ட. நீ அவன் மனசு பூரா நிறைஞ்சிருக்கியே, அதை உன்னால என்ன செய்ய முடியும்? அம்மா, கடன்லயே பெரிய கடன் நன்றி கடன் சொல்லுவாங்க. அந்த கடனை தீக்கணுன்றதுக்காக உன்னையே நீ எங்கிட்ட அடமானம் வச்சுட்டியே, அதைத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. ஓகே, இந்தம்மா, இந்த கொலுசை போட்டுக்க. இந்த புடவை நான் எடுத்தது, அந்த புடவை கண்ணை எடுத்தது. கண்ணை எடுத்த புடவைய முகூர்த்தத்துக்கு கட்டிக்கணும். இந்த புடவையை இப்ப கட்டிக்கிற. இந்த நகையெல்லாம் போட்டுக்கணும். நான் கண்ணை வீட்டில் இறங்கிட்டு கார் அனுப்புவேன். சும்மா மகாலட்சுமி மாதிரி வந்து இறங்கணும். இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம். செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். இசையம்மா, இசை மீட்டும் கையில் கட்டென்னவோ? அது வந்து காய்கறி நறுக்கும்போது கத்தி கையில பட்டுடுச்சு. ஓஹோ, கையில் கத்தி பட்டதா அல்லது கத்தியில் கைப்பட்டதா? சங்க பிடிச்சு நெரிச்சு கொண்டுடுவேன். போவேண்டா, 4 இடத்துல பிச்சை எடுத்தாலும் சாப்பிடுறா. ஆமா, உழைக்கிறான் பாரு மொழி, கல்லுனி மங்க மாதிரி. ஏன்டா இருந்துகிட்டு உயிரை வாங்குற? நீயும் போய் சேர்ந்துட்டினா நானும் நிம்மதியா இருப்பேன்டா. பெத்த கடனுக்கு எத்தனை அழு அழுதுகிட்டு இருக்கிறது. மனுஷனுக்கு நிம்மதி வேண்டா? சே, போடா. ஏப்பா, உனக்கு பேச வராதா? பேசுவனே. உங்க அப்பா ஏன் இப்படி திட்டிட்டு போறாரு? பசிக்குதுன்னு சொன்னேன், அதான் இப்படி திட்டிட்டு போறாரு. ஆமா, நீ ஏன் இப்படி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க? ஸ்கூலுக்கு போறது, படிக்கிறது. பள்ளிக்கூடம் போகணும்னு தான் ஆசை, ஆனா நான் இருக்கிறது எங்க அப்பாவுக்கு பிடிக்கல.
நீ இப்படி பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துருந்தா யாருக்கு தான் கோவம் வராது? இங்க பாருங்கக்கா.